அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி நம்மளோட பாரம்பரியமான ஒரு கிராமத்து ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். கொஞ்சமா ஸ்வீட்டா இருக்கும். ஆனா ஸ்நாக்ஸ் வகையில தான் செய்றோம். நாங்கெல்லாம் ஊருக்கு போகும்போது கிராமத்துல எங்க பாட்டிலாம் செஞ்சு கொடுப்பாங்க. சுட 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 சாப்பிட அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி பேரு ஊருக்கு ஊர் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. சுசியம்னு சொல்லுவாங்க ஒரு சிலரு. சுழியம்னு சொல்லுவாங்க ஒரு சிலரு. இந்த நாகர்கோவில் சைட்லலாம் வந்து முந்திரி கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட் ஆற்காடு, வேலூர்லலாம் தோப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊருக்கு ஊரு பேர் வேறையா இருந்தாலும் டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கும். செம்ம டேஸ்ட்டு. ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. நம்மளோடது பாரம்பரியமானதும் கூட. செய்யறதுக்கு ரொம்ப 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 ஈஸி. வாங்க இந்த அருமையான நம்ம பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் ரெசிபி சுசியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும். அதையும் பிரஸ் பண்ணிடுங்க. முக்கியமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஒரு கப்பு பச்சை பயிரை இது மாதிரி ஒரு பான்ல போட்டு இளஞ்சூட்டில் ஒரு 2-3 சொட்டு நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி வறுக்க வறுக்க ஒரு நல்ல வாசனை வரும்ல, கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறும், நல்ல வாசம் வரும். அந்த அளவுக்கு வாசம் வர வரைக்கும் இந்த பச்சை பயிரை வறுக்கணும். வறுத்துட்டு ஒரு கப்பு பச்சை பயிருக்கு 1.5 கப்பு கரெக்டாக தண்ணி ஊற்றிங்க. அதிகமாக ஊற்றக்கூடாது. 1.5 கப்பு தண்ணி ஊற்றிட்டு மூடி ஒரு 5 இல்லைன்னா 6 விசில் கரெக்டாக வேக வச்சுங்க. இப்போ நம்ம சுசியம் செய்யறதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று மாவு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 150 கிராம் மைதா மாவு, ஒரு 50 கிராம் அரிசி மாவு, கொஞ்சம் போல் டேஸ்ட்டுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சர்க்கரை, கரெக்டாக ஒரே ஒரு கப்பு தண்ணி, அதாவது எந்த அளவுக்கு மைதா மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணி போட்டு நம்ம இந்த மாவை ரெடி பண்ணோம். இந்த மாவு ரெடி பண்ணோம். எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னா, பஜ்ஜி மாவு இருக்கு பாருங்க, பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரெக்டாக ரெடி பண்ணோம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ தேவைப்பட்ட ஒரு கப்புக்கு மேலே கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துங்க, ரொம்ப சேர்க்கக்கூடாது. இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பஜ்ஜி மாவுக்கு டெஸ்ட் பண்ணுவோம்ல, ஒரு டீஸ்பூன் எடுத்து அந்த கரண்டியில் மாவு ஒட்டுதான்னு பேக் சைடில் பார்ப்போம்ல, அது மாதிரி ஒரு தடவை செக் பண்ணிங்க. தேவைப்பட்டு ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் போல் மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பச்சை பயிறு பார்க்கலாம். இப்போ பாருங்க, சுத்தமாக ட்ரை, தண்ணி இல்லை, நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் போல் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்குதுன்னா தண்ணியை நம்ம ட்ரெயின் பண்ணிடணும், வடிகட்டிட்டு. இப்போ நம்ம பச்சை பயிறு எந்த அளவுக்கு வெந்திருக்கான்னு செக் பண்ணிடணும். நல்லா தான் வெந்திருக்கு. 6 விசில் கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிங்க. மத்து வச்சு அப்படி நசுக்கி விட்டுக்கலாம். இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரு கோஸ் ட்ரை விட்டுடலாம். நல்லா ஒரு மாவு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ நான் வந்து மேஷர்லேயே மேஷ் பண்ணிடுறேன். இது வந்து ஃபுல்லாக மாவு மாதிரி ஆகக்கூடாது, ஒன்றும் பாதியமாக இருக்கும். அப்போ தான் வந்து இந்த பூரணம் உள்ளே வச்சு நம்ம அந்த சுசியம் செய்யும் போது உள்ளே சாப்பிடும் போது நடுவில் அந்த பருப்பு நமக்கு வரும். சாப்பிடும் போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம மேஷ் பண்ணால் போதும். ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க. இது மாதிரி ட்ரையாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இது வந்து பாலாக ரெடி பண்ணணும். திரும்பவும் அதை அப்படியே அடுப்பில் வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு பயிர் எடுத்தோமோ அதே அளவுக்கு வெல்லம், அதாவது 1 கப்பு வெல்லம் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஒரு 1/4 கப்பு வெல்லம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் வந்து சிம்மில் இருக்கட்டும். மெதுவாக கொஞ்சம் சூடு ஆக 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 வெல்லம் வந்து அப்படியே மெல்ட் ஆகி இது மாதிரி லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக அல்வா பதத்துக்கு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினே இருக்கணும், அடி பிடிக்கக்கூடாது. மெதுவாக அப்படியே ஜென்டில் மிக்ஸ், அழகாக அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறம், வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 முடி தேங்காய், துருவுன ஃப்ரெஷ் தேங்காய் இதில் மிக்ஸ் பண்ணிங்க. போட்டுட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா
அப்படியே நல்ல இந்த தேங்காய், வெல்லம், இந்த பச்சை பயிறு வாசனைல ஒரு மாதிரி வித்தியாசமா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாக்கில் எச்சி ஊறும். அந்த அளவுக்கு நல்ல வாசமாக இருக்கும். நம்ம வாசத்துக்கு எதுவுமே சேர்க்கல. ஆனால் நல்ல வாசமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிம்லேயே இருக்கட்டும் ஃப்ளேமு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது மட்டும் தான் இதுக்கு வாசனை. அப்படியே கரெக்டாக அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு நிமிஷம் நல்லா அடி பிடிக்காம ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரையாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிங்க. ஏன்னா கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஆறுனதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக இதை நம்ம பிடிக்கணும். கரெக்டாக இருக்குது, நல்ல பதம் இருக்குது, சூப்பராக இருக்குது, அல்வா பதத்துக்கும் இருக்குது, உருண்டையும் பிடிக்கிற பதத்துக்கு இருக்குது. இதை வந்து ஒரு பிளேட்டில் ஒரு எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிடுங்க. கிரீசிங் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண பச்சை பயிரை அதில் போட்டுங்க. இல்லைன்னா ஒட்டும் பிளேட்டில். கொஞ்சம் போல் ஆற விடுங்க. இந்த ஆறுற நேரத்தில் நம்ம அடுப்பில் கடாய் வச்சிடலாம். வானலியை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க. கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிங்க. சின்ன சின்ன பாலாக கூட நம்ம ரெடி பண்ணி சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அதிகமாக எண்ணெய் ஊற்ற வேணாம். இந்த பச்சை பயிறு ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக எல்லாத்தையும் ஒரே சைஸ் உருண்டையாக உருட்டி எடுத்துங்க. அதே மாதிரி மாவு ரெடி பண்ணியிருக்கோம்ல, அந்த மாவையும் ஒரு தடவை செக் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு அந்த பதம். அப்புறம் ரெடி பண்ண உருண்டைங்களை அந்த மாவில் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த மாவை வந்து அந்த உருண்டையில் டிப் பண்ணி கோட்டிங் ஃபுல்லாக கொடுக்கணும். ஒன்று மேலே ஒன்று போட்டு நல்லா எடுத்துட்டு சூடாக இளஞ்சூட்டில் இருக்கிற எண்ணெய், ரொம்ப கொதிக்கக்கூடாது, இளஞ்சூட்டில் இருக்கிற எண்ணெயில் ஒன்று ஒன்றா எடுத்து மாவை அப்ளை பண்ணி எடுத்து போட்டுங்க. போட்டுட்டு ஒரு 30 செகண்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. இந்த மாவு பூரணம் இருக்குல்ல, பச்சை பயிறு பூரணம் கொஞ்சம் வெயிட்ன்றதுனால அப்படியே நேராக போய் வானலியோட அடியில் போய் உட்காந்துக்கும். அதனால அடியில் வந்து சின்னதாக ஒரு மாதிரி பிளாக் ஷேப் வரும். இப்போ பாருங்க, அந்த பின்னாடி அது போய் கடாயில் உட்கார்ந்ததுனால அந்த கலர் வருது. ஒரு 30 செகண்ட் இல்லை 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டு கொஞ்சம் வேக 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 ஃப்ரை ஆக ஒரு மாதிரி நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால வந்து ஒரு எல்லோ கலர் வரும். இது மாதிரி லேசாக கருப்பு கருப்பாக இருக்கும். அது வந்து அந்த பூரணத்தோட வெயிட்னால வர்றது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பொன் முருவலாக வறுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா மாவையும் ரெடி பண்ணிட்டு சுட சுட பசங்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்க பெரிய யாருக்கு வேணால் கொடுக்கலாம். ஒரு ஆரோக்கியமான அருமையான ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக இந்த சுசியம் என்கிற சுழியத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. நம்ம ஊர்ல, நம்ம தமிழ்நாட்டோட, சவுத் இந்தியாவோட பாரம்பரியமான இது மாதிரி ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்டில் திரும்பவும் செஞ்சு பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.